அண்ணாமலை இல்லாத பாஜக, தாவேக்கவுக்கு படையெடுக்கும் பாஜகவினர். அமித்ஷாவிடம் இருந்து அண்ணாமலைக்கு போன மெசேஜ். தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றம் செய்யப்பட்ட பின்பு செயலிழக்க தொடங்கிய தமிழக பாஜக தற்பொழுது மீட் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் கைவசம் இருந்த 11% வாக்குகளை தமிழக பாஜக இழந்து வெறும் 2.97% வாக்குகளை மட்டும் பெற்று இருப்பதன் பின்னணியில் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டதன் பின்னணியின் காரணமாக பாஜக மீது தமிழக மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதை நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் முடிவுகள் பாஜக தலைமைக்கு உணர்த்தி இருக்கிறது. அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 11% வாக்குகளை பெறுவதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை என்கிற தனி ஒருவன்தான் என்பதும், அண்ணாமலை தலைமை இல்லாத பாஜகவுக்கு நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கிற மனநிலையில்தான் தாவேக்கவுக்கு வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்த மக்கள். இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு 27 தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வெறும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் பாஜக தலைமை மாற்றம் இன்னும் நடைபெறாமல் இருக்கும் நிலையில் இதுக்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியாது, அண்ணாமலை இல்லாத தலைமையின் கீழ் உள்ள பாஜகவில் பயணிக்க விருப்பம் இல்லை என தொடர்ந்து பலரும் பாஜகவில் இருந்து விலகி தாவேக்கவில் இணைந்து வருவதை பார்க்க முடிகிறது. விரைவில் தமிழக பாஜக தலைமையில் மாற்றம் வரும். அடுத்த பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அடுத்த ஜூன் 2ஆம் வாரத்தில் நியமிக்கப்பட இருக்கிறார் என்கிற தகவலை டெல்லி வட்டாரம் உறுதிப்படுத்தி வரும் நிலையில் வரும் மே 21ஆம் தேதி அமெரிக்காவில் இருந்து தமிழகம் திரும்பும் அண்ணாமலையின் அரசியல் ஆட்டமே இனி வேற லெவலில் இருக்கும் என்கிறது பாஜக நம்பத்தகுந்த வட்டாரங்கள். இந்த நிலையில் தற்பொழுது பாஜகவில் இருந்து தாவேக்க பக்கம் செல்லும் பெரும்பாலானோர்களில் இளைஞர்களே அதிகமாக இருந்து வரும் நிலையில் இதற்கு முக்கிய காரணம் அடுத்து பாஜக தலைவராக அண்ணாமலை வருவார் என்கிற செய்தி மட்டுமே வருகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லையே என்கிற கோபம்தான். பொறுத்தது போதும் என தாவேக்க பக்கம் பாஜகவினர் இணைந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இனியும் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் தமிழக பாஜகவின் கண்டிஷன் மேலும் மோசமாகும் என்பதை உணர்ந்த டெல்லி தலைமை முதலில் பாஜகவில் இருந்து மாற்றுக் கட்சிக்கு செல்கின்றவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அடுத்து மீண்டும் பாஜகவுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் வேண்டும் என்றால் எந்த ஒரு தாமதமின்றி அண்ணாமலையை தமிழக பாஜக மாநில தலைவராக நியமிக்க வேண்டும் என முடிவு செய்துள்ளதாம் டெல்லி தலைமை. இந்த நிலையில் அமெரிக்காவில் இருக்கும் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு தமிழக அரசியல் நிலவரம் குறித்து நீண்ட நேரம் பேசியிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்கிற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவில் இருந்து தமிழகம் திரும்பிய உடனே உங்கள் ஆட்டத்தை தொடங்குங்கள் அண்ணாமலை, நீங்கள் செயல்படுவதற்கு முழு சுதந்திரம் கொடுக்கிறோம் என அண்ணாமலையிடம் அமித்ஷா தெரிவித்ததாக டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலையில் அண்ணாமலை தமிழகம் திரும்பியதும் அடுத்து டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின், பிரதமர் மோடி ஆகியோரை சந்திக்க இருக்கும் அண்ணாமலை அடுத்த ஜூன் 2ஆம் வாரத்தில் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டவுடன் தன்னுடைய 2வது இன்னிங்ஸை அடித்து ஆட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.